ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு எபிடெமியான் பற்றி பார்க்கலாம். இது யார் என்னன்னா எட்மண்ட் பென். 1552 இவர் பிறந்திருக்காரு. எங்கன்னா லண்டன்ல. இவர் பிரேம்பிள் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இவர் ஸ்டடீஸ் எல்லாத்தையும் முடிச்சிருக்காரு. இவர் பென்சியன் ஸ்டான்ஸா 99 பொயட்டிக் கிரியேட் பண்ணிக்காங்க இவங்களோட வயசுல. அதுக்கப்புறம் இவரோட மேஜர் டீம்ஸ் என்னன்னா, இவரோட வர்ஸை யூஸ் பண்ணுவார்னா பொலிட்டிக்கல் ஐடியாஸ், விர்ச்சுஸ், சிவலரி, இது எல்லாமே அவரோட மேஜர் டீம். இவர் எப்போ இருந்துக்காருன்னா 1559 இருந்துக்காங்க. பொயஸ் கார்னரில் இங்களை பரி பண்ணிக்காங்க. இவரோட மேஜர் வர்ஸ் என்னன்னா எபிடெமியான், புரோட்டோமினியன், ஃபேரி குவீன், ஷெஃபர்ஸ் கேலண்டர்ஸ், இது எல்லாமே அவரோட மேஜர் வர்ஸ். எபிடெமியான் எப்போ பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா 1595 பப்ளிஷ் ஆயிருக்கு. புரோட்டோமியான் எப்போ பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா 1596 பப்ளிஷ் ஆயிருக்கு. ஃபேரி குவீன் ஃபர்ஸ்ட் புக்கு எப்போ பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா, அதாவது புக் 1 to 3 1590 செகண்ட் பார்ட் புக் 4 to 6 1596 பப்ளிஷ் ஆயிருக்கு. ஷெஃபர் கேலண்டர்ஸ் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1579. ஸ்டான்ஸா 1 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இங்கே ஆத்தர் மியூசிக்ஸ் பற்றி பேச போகிறாங்க. அவங்க எப்படின்னா அதர் பீப்புள்ஸுக்கு சாங் பியூட்டிஃபுல்லாக பாடுறதுக்கும் எழுதுறதுக்கும் அவங்க டீச் பண்ணுவாங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் எப்படி இருக்குன்னா ப்ரேயர் சாங்ஸாக இருக்கும். அதுவும் ஹாப்பினஸ் உள்ள சாங்ஸாக தான் அவங்க டீச் பண்ணுவாங்கன்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதர்ஸ் ரைட்டர்ஸ் எப்படி சில ரைட்டர்ஸ் தான் எப்படி டீச் பண்ணுவாங்க, சேட் சாங்ஸும் சேர்த்து அவங்க டீச் பண்ணுவாங்க. அதை எப்படின்னா டெத், லவ், லக்கி அண்ட் லாசஸ், இந்த பற்றிலாம் அவங்க டீச் பண்ணுவாங்கன்ட்டு ஆத்தர் இந்த பேராகிராஃபில் மென்ஷன் பண்ணி டீச் பண்ணுறவங்க அவங்களோட மியூசிக்கோட நேமை யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு சொல்கிறாங்க. குறிப்பாக சேட் சாங்ஸ் எழுதும் போது மியூசிக்கோட நேம் அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு சொல்கிறாங்க. அதனால மியூசிக்ஸ் அவங்களோட பொயட்டிக் ஐடியாவை சேஞ்ச் பண்ணுறதாகவும் அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. போத் ஹாப்பியாக இருக்கட்டும் சேட் டைம்ஸ் அவங்க சாங்ஸ் எழுதும் போது நேம் ஆஃப் காட் ஆஃப் மியூசிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க ஆர்டிஸ்ட் மியூசிக்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கேட்பாங்க. அவங்க போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட ரைட்டரும் அவங்களோட லவ் சாங் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதுறதுக்காக மியூசிக்கோட ஹெல்ப் அவங்க கேட்டுக்காங்க. எப்படி ஒரிஃபஸ்க்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்களோ, அவங்களோட பிரைடுக்கு பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கொடுக்குறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்களோ, அதே மாதிரி எனக்கும் நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் எழுதுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு சொல்லி இந்த ஸ்டான்ஸா 1 அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸ்டான்ஸா 2 என்ன சொல்கிறாங்கன்னா, இது எதுக்குன்னா பிரைடு கெட் ரெடி பண்ணுறதுக்காக இந்த ஸ்டான்ஸா 2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நம்ம பிரைடுக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூரியன் எந்திரிச்சிட்டு அது தூங்கிட்டு இந்த சூரியன் வெளிச்சமாக எந்திரிச்சு வெளியில் இது ஒரு நைட்டோ கிடையாது, கோல்டான நைட்டோ இல்லை வெட்டான நைட்டும் கிடையாது. லைட் எல்லாமே சுற்றி வெளிச்சமாக ஹைமன்கிற இது ஒரு காட் ஆஃப் மேரேஜ். அவங்களும் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டாங்க நம்மளோட மேரேஜுக்காக. அதே மாதிரி அவங்க மியூசிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, போய் ரூம் போய் அவளை எந்திரிச்சு எழுப்பி நம்ம மேரேஜுக்கெலாம் ரெடியாக சொல்லுங்க. மியூசிக்ஸை போய் அவங்க எழுப்பி விட சொல்கிறாங்க பேட. அதே மாதிரி அங்கே இருக்க எல்லா சிங்கிள் மென்னும் அவங்களுக்காக நீட் கிளாஸ் கொண்டு வெளியில் வெயிட் பண்ணிட்டுக்கிறதாகவும் சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மியூசிக் கிட்ட இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. இங்கே எல்லாருமே காத்துட்ருக்காங்க, நீ மட்டும்தான் ரெடியாகி கீழே இறங்கி வரணும். அண்ட் அவங்ககிட்ட இன்னொன்று சொல்கிறாங்க,
அவங்களுக்கு எந்த ஒரு பெயினும் எந்த ஒரு சேட்னஸும் இந்த இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் வந்து எந்த ஒரு சேட்னஸோ போயினும் இருக்கக்கூடாது. அவங்க பார்த்துக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. போயிட் வந்து காட்கிட்ட என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்காக பாட்டு பாடுங்கன்ட்டு சொல்கிறாங்க. தேர்ட் ஆன்சர் என்னென்னா மியூசிக் பே நைம்ஸை இன்வைட் பண்ணுறதுக்காக அனுப்ப சொல்லியிருக்காங்க. போயிட் வந்து இதில் வந்து என்னென்னா நைம்ஸ்லாம் எங்கே இருப்பாங்கன்னா ரிவர்ஸ் வூட்ஸ் அண்ட் சி இந்த இடத்துலையும் தான் அவங்க வந்து இருப்பாங்க. அதர் நைம்ஸஸ்லாம் இருப்பாங்களா அவங்களையும் நீங்கள் வந்து கூப்பிடுங்க. அவங்க வந்து ப்ரிட்டியாக வைக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க நைம்ஸஸ் வந்து வரும்போது ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணுமா. எந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்னால் லில்லிஸ் அண்ட் ரோசஸ் இந்த 2 ஃப்ளவர்ஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும். அது வந்து ப்ளூ சில்க் ரிப்பனில் வந்து டைப் பண்ணியிருக்கணும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காகனா வெட்டிங் ப்ராசஸ்க்காக தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க நைம்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஃப்ளவர்ஸ் நிறையா கொண்டு வரணுமா. அந்த ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையுமே போடணும். அதாவது எல்லா இடத்துலையும் ஒரு லைட்டாக பூக்கெல்லாம் கீழே கிரவுண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குமா. அவங்க ப்ரைடு கால் படும்போது ஃப்ளவர்ஸ் மேலே தான் படணுன்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்டு அவங்க வந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரூம்ஸ் எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணி முடிச்சுக்கணும். அப்போ அவங்க வந்து எந்திரிக்கும் போது நமக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது அந்த மாதிரி ஃபீல் அவங்களுக்கு வந்து கொடுக்கணுன்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்டு இதெல்லாமே நீங்கள் பண்ணும்போது அவளுக்காக நீங்கள் ஒரு பாட்டு பாடணுன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்டான்ஸா 4ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முல்லா நைன்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த லேக்கில் வந்து சில்வர் ஸ்கேன்டு ஃபிஷ்னு வகையான ஃபிஷ் டைப் இருக்குது. அதை பிடிக்கிறதுக்காக ஃபிஷ்ஷஸ் மேன்ஸ்லாம் வருவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ காட்கிட்ட என்னட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. வாட்டர் வந்து கிளியராக இருக்கணும். அது வந்து கண்ணாடி மாதிரி கிளியராக இருக்கணும். அதில் வந்து அவளோட ஃபேஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஃபேஸை அவள் ரெஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்கும்போது அவள் ஃபேஸ் வந்து எந்த ஒரு மாசும் இருக்கக்கூடாதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அந்த இடத்துல வந்து நிறைய கிரேயிஷ் மவுண்டெயின் வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து டியர்ஸ்லாம் இருக்கும்ன்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆத்தர் வந்து மேஸ்கிட்ட இப்போ பேசிட்டு இருக்கிறதாவும் இதில் வந்து இப்போ இந்த பேராகிராஃபில் வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேஸ்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இந்த டியர்கிட்ட வந்து உயிஸ்கிட்ட வந்து அவங்க வந்து பாதுகாக்கணும். ஏன்னா அந்த புல்ஸ் வந்து டியரை வந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும். அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுன்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாருமே மேரேஜுக்கு அந்த மேஸ் எல்லாருமே மேரேஜுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த அவங்க வந்து சாங் பாடணுமா. ப்ரைடுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணும்போது பார்த்து பாடிட்டே நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டான்ஸா 4ல் வந்து அவங்களோட ப்ரைடை வந்து எந்திரிக்க சொல்கிறாங்க. ஏன்னா அவுராங்கிற காடு வந்து டிட்டனஸ் பெட் வந்து லெஃப்ட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து டிட்டனஸை வந்து மேரிட் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து டான் ஆஃப் காட் சரியா. அவங்க வந்து டிட்டனஸ் பெட்டில் வந்து லெஃப்ட் ஆகிட்டாங்க ஆல்ரெடி அப்படின்ட்டு போயிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க. ஸ்கை வந்து சில்வராக மாற ஆரம்பிச்சிட்டு சன் ஆஃப் காட் ஃபியோபஸ் வந்து இந்த உலகத்துக்கு வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட பியூட்டிஃபுல் ஹெட்டை வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி பேர்ஸ் எல்லாம் ஹாப்பி சாங்காக பாட ஆரம்பிச்சிட்டாங்க. லவ் அண்ட் ப்ரைஸஸ் உங்கள் எல்லோரும் உன்னை பார்த்து பாடுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்க வந்து இதுக்கப்புறம் வந்து பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பாட்டு பாடுறதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளாக் பேர்ட்ஸ்லாம் ஒரு வகையான பேர்ட்ஸ் இருக்குது. அது வந்து கிறிஸ்டியன் சர்ச் சாங் வந்து பாடிட்டு இருக்கு.
திரும்ப திரும்ப அந்த சாங் வந்து பாடிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மாவிஸ் பாஸும் நிறைய சத்தம் போட்டு பாட்டு பாடுது. அதே மாதிரி தான் ஓசி பாஸும் இப்படி நிறைய வகையான பாஸ் தான் வந்து சத்தம் போட்டு பாடிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உனக்கு இதெல்லாம் கேட்கலையா அப்படின்ட்டு வந்து பிரைடுக்கிட்ட வந்து பொயட் வந்து கேட்குறாங்க. நீ வந்து இப்போ எந்திரிச்சணும், எந்திரிச்சு இது எல்லாமே நீ பார்க்கணும், இது வந்து நம்மளோட ஹாப்பி டே அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. பேஸ் எல்லாருமே ஈரமான இலைகள் மேலே கொண்டு உனக்காக பாட்டு பாடிட்டு இருக்கு அப்படி சொல்லி இந்த ஸ்டான்ஸாவை முடிக்கிறாங்க. இந்த போயிட்டில் மட்டும் 18 ஸ்டான்ஸாஸுக்கு நம்ம 5 ஸ்டான்ஸாஸ் தான் பார்த்துக்கோம். இமனி ஸ்டான்ஸாஸ் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு டாபிக் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.